நம்ம ஊரில் நாளுக்கு நாள் அரசியலும் அரசியல்வாதிகளும் போகிற போக்க பார்த்தா நமக்கு என்னடா நடக்குது அப்படின்ட்டு இருக்கு. தெலுங்கானால ஒரு அம்மா வீடு வீடாக நோட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே வாங்க, உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது, உங்கள் தெருவில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, அதுக்கு போல ஏய் ஓட்டு போகிற காசு கொடுத்தேன்ல எங்கள் ஆள் வீட்டுக்காரர், அந்த அம்மாவோட வீட்டுக்காரர் கவுன்சில் எலெக்ஷனில் தோற்று போயிட்டார், பிஜேபி கேண்டிடேட். இப்போ வீடு வீடாக போய் கொடுத்த காசு திருப்பி கொடுன்னு அம்மா கேட்குதுங்க, இல்லைன்னா சத்தியம் பண்ண இடத்த ஓட்டு போட்டேன்னு இவ்வளவு வெளிப்படையாக ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு என்ன சொல்லுது தேர்தல் ஆணையம், ஓட்டுக்கு காசு வாங்குறது தப்பு, கொடுக்குறது தப்புங்குது. அப்புறம் இவ்வளோ வெளிப்படையாக ஒருத்தன் பண்ணுறான்னா இங்கே என்ன, இங்கே ரொம்ப மூர்க்கமான சட்டங்கள் இல்லை. எலெக்ஷன் கமிஷனுக்கு ஐடியா பத்தலைன்னா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். யாராவது பக்கத்து வீட்டுக்காரன் ஓட்டுக்கு காசு வாங்குறேன்னா அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் சப்மிட் பண்ணிடணும். இப்போ ஓட்டுக்கு காசு வாங்கினால அவனுக்கு 50,000 ரூபா ஃபைன், இதை போட்டு விட்டால அவனுக்கு 25,000 ரூபா கமிஷன் சொன்னால் ஊரில் ஒரு வயல் ஓட்டு காசு வாங்க மாட்டாங்க. இப்போ இந்த ஓட்டு காசு கொடுத்த கேண்டிடேட் இருக்காங்களே, அந்த கேண்டிடேட்டுக்கு 5 வருஷம் ஜெயிலு, ஆயுசுக்கு எலெக்ஷனில் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க அவங்களும் நிற்க முடியாத சட்டத்தை போட்டுட்டா இந்த நாடு உருப்படும். இந்த மாதிரி ஏதாவது புதுசு ஐடியாவை கொண்டு வர மாற்றாங்க எலெக்ஷன் கமிஷன். அட்லீஸ்ட் நாங்கள் சொல்கிறதா செய்யுங்களேன்.